Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் தமிழக செய்திகளை போட்டிருந்தோம். எதுக்குமா நீ தமிழக செய்தியெல்லாம் போட்டிருக்க, நம்ம நாட்டு செய்தியை பாருமா அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ தமிழக அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கிறதுனால மத்தியானம் அவங்களுடைய செய்திகள், நைட்டில் நம்ம நாட்டு செய்திகளை கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு மிக முக்கியமாக ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி தான் இறக்குமதி செய்யப்பட போகிற வாகனங்களுக்கு எல்லாமே 50 வீதமான சுங்க வரியை அமுல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ இது 3 மாத காலத்துக்கு தான் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நீங்க 50 வீதமாக நீங்க அதிகரிச்சீங்க அப்படின்னா எதிர்வரப்போற நாட்கள்ல வாகனங்களுக்கு விலை கொடுமே அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் தற்காலிகமாக 3 மாதம் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய இடியாக இருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்பிபியினர் மேடைகளில் சொன்னது 12 லட்சத்துக்கு நாங்கள் காரு கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இப்போ விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் மாதிரி தான். ஈஸியாக கொடுத்த வாக்குறுதிகள், நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு. ஆனால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நாடு இருக்கே அப்படிங்கிறதா. 2 வருஷம் ஆக போகிற நிலையில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதா. இன்னைக்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் தான் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன் நாங்கள் கூட்டுறோம் அப்படிங்கிறதா. ஏற்கனவே ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்யப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 30 வீதமான சுங்க வரி அறவிடப்படுறாங்க. திரும்ப நாங்கள் இது 50 வீதத்தால் அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். இதில் என்னன்னா, ஜனாதிபதி அவர்களினுடைய கையொப்பத்தோட நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் அப்படிங்கிற ரீதியில் நாங்கள் 50% அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு 2 காரணம் செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ சொல்லியிருந்தார். என்னன்னா, ஒன்று டிட்வா புயல். இந்த டிட்வா புயல் மட்டும் இல்லாமல் யுத்தம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், உரம், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் அதிகரிச்சிருக்கு. இதனால நாங்கள் எந்த ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறதுனாலும் எங்களுக்கு 2 மடங்கு காசு கூட போகுது, எல்லாமே கூட போகுதுன்னு. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டிட்வா புயல் காரணமாக கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, 600 லட்சம் பேர் இறந்து போனாங்க. ஆயிரக்கணக்கான வீடு, 50,000க்கு மேலே வீடுகள் அழிஞ்சு போச்சு, பகுதி அளவில் சேதமடைஞ்சி, இப்படி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக ஒரு வீடு அழிஞ்சு போச்சுன்னா 50 லட்சம் கொடுக்குறோம், ஹாஃப் அழிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ கொடுக்குறோம், தண்ணி வந்தால் எவ்வளோ கொடுக்குறோம், இது எல்லாமே எங்ககிட்ட இருந்த காசு அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் இப்போ அரசாங்கம் திக்குமுக்காடி போயிட்டுருக்கு. இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக நுரலியாவில் இருந்த டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கில் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது, முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் எரிபொருளை இறக்குமதி செய்யப்படும் போது இருந்த விலை இப்போ இல்லை, இப்போ 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதனால் ஒரு வேலை கூட்டுவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே கதை. இப்போ எல்லாமே என்னன்னா, விலைவாசி அதிகரித்து வந்திருக்கு, டொலரோட பெருமதி உச்சம் தொட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ தெரியல, அறகலைக்கு அப்புறமா ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்க 2023 பதவியேற்ற உடனே ஒரு கொஞ்ச நாட்களில் 400 லட்சம் தாண்டிச்சு டாலர். அந்த டைம்ல அதை கோட்டா 290 ரூபாய்க்கு இருந்த அந்த டாலரோட ரேட்டை 400 லட்சம் வரைக்கும் பாய விட்டாரு. அந்த அறகலையில நடந்த பிரச்சனையில, பொருளாதார சிக்கல்ல. அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி ஏற்ற பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக 200 லட்சத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. 290, 293 அந்த மாதிரி அந்த விலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிருக்கு. என்னுடைய விலை அதிகரிச்சிருக்கு, ஸ்டேலிங் பவுன், அதுக்கப்புறம் டாலரினுடைய பெறுமதி அதிகரிப்புனால டாலர்லேயே நம்ம அதிகமாக செலுத்த வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. சரி, இதெல்லாம் போக நம்ம அந்த கதைக்கு வருவதற்கு முன்பாக இந்த 3 மாத காலத்துக்கு தான் அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலம் வாகன இறக்குமதிகளை நாங்க இப்படி 50 வீதமாக இறக்குமதி செஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால நாங்க தடை செய்யவோ கட்டுப்படுத்தவோ இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இப்ப நீங்க இப்ப இந்த 3 மாசத்துக்குள்ள தனியார் யாராச்சும் வாகனம் இறக்குமதி செய்றீங்கன்னா நீங்க அதை தள்ளி போடுங்க அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் சொன்ன இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கடந்த 2 மாதங்கள்ல இறக்குமதிக்கான செலவு $2 பில்லியன் மேல் அதிகரிச்சிருக்கு. ஒரு சவால் நமக்கு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால கடந்த காலத்துல வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்களும் மிக வேகமாக திறக்கப்பட்டன. எனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இந்த முடிவின் மூலம் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது 3 மாத காலத்திற்கு நாங்கள் வரி அதிகரிக்கிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால், அந்த 3 மாத காலத்திற்குள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை உங்களால் முடிந்தால் தாமதப்படுத்துங்கள் என்ற செய்தியை வழங்குவதே ஆகும்.
விலை அதிகரிப்பது இதன் நோக்கம் இல்லை. நாங்கள் தடை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவசியமான ஒருவரால் கூட வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியாமல் போயிருக்கும். நாங்கள் விதித்தது என்னவென்றால் வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்படும் சுங்கத்தீர்வை வரி 30% ஆகும். அந்த 30%ல் 50% என்பது 15% மட்டுமே அதிகரிக்கிறது. வாகனங்களின் விலை 50%ஆல் அதிகரிக்கும் என்று கூறுவது முற்றிலும் கட்டுக்கதை. அப்படி நடக்காது. அதிகரித்தாலும் 15% மட்டுமே அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பு தங்களது நுகர்வை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்க முடியாதவர்களுக்கு மட்டுமே செலுத்த வேண்டியதாக இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக சந்தை விலையை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி 30% இருக்கு வரி. இப்போ நாங்கள் 50% அதிகரிச்சிருக்கோம்னா எல்லாரும் நினைக்கிறது 80%, 80%. அதுதான் கிடையாது. 30% இருந்தது 50% கூடுது. அதனால ஒரு 15% தான் கூட போகுது. வாகனம் விலை கூட போகுதுன்னு கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது நடக்காது. இது ஒரு 3 மாசத்துக்கு தான். நாங்கள் வாகனத்தை இறக்குமதி செய்யறத முற்றாக தடை செய்யல, ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கோம், இறக்குமதி செய்வோம். ஆனால் இப்படி ஒரு வரி இதாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாட்டில் இருக்கிற பிரச்சனையில இப்போ இந்த வரி மூலமாக தான் அவங்க எடுக்க பார்க்குறாங்க. இப்போ நேற்று வந்த செய்திகள் சில அசுவை சும பயனாளர்களுடைய காசு கிடைச்சிட்டு இருக்குல்ல, அவங்களே சில ஆட்களை கொஞ்சம் பேரை அந்த பட்டியலில் நீக்குவதற்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா பக்கத்தாலையும் இப்போ ரொம்ப ஒரு முருகல் நிலை, அதாவது ஒரு ஒரு இறுக்கம், ப்ரெஷர் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த பிரச்சனை இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ரைட்டர் ரியாஸ் குரான் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் அப்படி நான் வாசிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவரோட ஃபேஸ்புக் பேஜில் இருந்து எடுத்து அது அவர் எழுதினது. ஸோ கிரெடிட்ஸ் எல்லாம் அவருக்கு தான் போகணும். இங்கே பாருங்கள், அவர் எழுதியிருக்காரு என்னன்னா, இலங்கை எனும் இந்த பொது பேருந்தை ஓட்டுவதற்கு 2022 ஜூலையில் ஒரு பழைய தந்திரமான ஓட்டுநர் ஏறிய போது வண்டி கிட்டத்தட்ட கவிழும் நிலையில் இருந்தது. அப்போது டீசல் 440 ரூபாயாக எகிரி கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் மக்கள் விறகு தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் தனது பழைய அனுபவத்தை கொண்டு டாலரை 255 ரூபாய்க்கும் அரிசியை 180 ரூபாய்க்கும் கொண்டு வண்டியை ஓரளவுக்கு சமநிலைக்கு கொண்டு நிறுத்தினார். யாருன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பின்னர் 2024 செப்டம்பரில் நாங்கள் கரைப்படியாத கைகளை கொண்ட சுத்தமான ஓட்டுநர்கள் இப்போது கரைப்படிய தொடங்கிவிட்டது என்று கூறி எல்போட் மாட்டிக்கொண்டு வந்த புதியவர்களிடம் வண்டியின் ஸ்டியரிங் ஒப்படைக்கப்பட்டது. இவர்களின் சிஸ்டம் சேஞ்ச் என்ஜினில் இருந்து வரும் சத்தம் இப்போது நடுத்தர வர்க்கத்தின் காதுகளை கிழித்துக் கொண்டிருக்கிறது. புதிய ஓட்டுநர்கள் வந்ததும் மீட்டர் கட்டணம் ஏறிக்கொண்டே போகிறது. இன்று அரிசி 290 ரூபாய், கேஸ் சிலிண்டர் 6300 ரூபாய் என விலைவாசி குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பேருந்தை ஜெட் வேகத்தில் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் இருளை விரட்டி மின் கட்டணத்தை குறைப்போம் என்று மார்த்தட்டியவர்களின் ஆட்சியில் இப்போது மின் கட்டணம் தலைகால் புரியாமல் ஹைஜம்ப் அடிக்கிறது. எரிபொருள் விலையேற்றத்தின் புண்ணியத்தால் சந்தையில் விற்கும் சாதாரண தக்காளி கூட தங்கத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு விலையை ஏறுகின்றது. இதையெல்லாம் பார்த்து பொறுமை இழந்த மக்கள் மீண்டும் வீதிக்கு இறங்கி போராடுவதா வேண்டாமா என தங்களுக்குள் டொஸ் போட்டு பார்க்க தொடங்கிவிட்டார்கள். உரம் ஒரு மூடை 16,000 ரூபாயாக உயர்ந்து வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டு நடுத்தர வர்க்கத்தின் வயிற்றில் அடிக்கும் வரிகள் மெதுவாக வீட்டு வாசலுக்குள் நுழைகின்றன. 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு வரும் என்று நம்பி தேர்தல் காலத்தில் ஓட்டளித்த அரச ஊழியர்களின் நிலவரமோ செக்கு மாடு போல ஒரே இடத்தில் சுழன்று ஏமாறுவதாகவே முடிகிறது. மக்களின் வயிற்றில் அடித்து இப்படி பறித்தெடுக்கப்படும் பணம் எங்கே போகிறது என்று தேடினால் அது ஒரு மாபெரும் நகைச்சுவை. இவர்கள் அந்த பணத்தை யாரோ ஹேக்கர்களிடம் மிகவும் பத்திரமாக கையளிக்கிறார்கள். தவறான வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறார்கள். சில நேரங்களில் அதீத அன்பின் மிகுதியால் ஒரே கணக்கிற்கு 2 முறை அன்பளிப்பு செய்கிறார்கள். ஒரு நல்ல நிலக்கரியை கூட பார்த்து வாங்க தெரியாத இவர்கள் ஊழலில் மட்டும் மிக துல்லியமாக முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் தூய அரசியல் என்பது ஓட்டுநர்கள் சீருடையை மாற்றுவது மட்டுமே. பயணிகளின் பைகளில் இருக்கும் கடைசி சில்லறையும் பிடுங்குவதில் பழையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே தெரியவில்லை. இறுதியில் நிலைமை கைமீறி போவதை பார்த்து தாங்கள் வெறும் எல்போட் பயிலுனர்கள் மட்டுமே என்பதை தங்களுக்குள் தாங்களே ஒப்புக்கொண்டு இப்போது எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பி யாராவது திறமையானவர்கள் இருந்தால் வண்டியை ஓட்டுங்களேன் என பரிதாபமாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். எல்போட் ஓட்டுநர்கள் வண்டியை சரியாக ஓட்டுகிறார்களா என்பதை விட பயணிகளின் உயிருடன் வீடு திரும்புவார்களா என்பதே மிகவும் $1 மில்லியன் கேள்வி. இப்போதே $1 மில்லியன் கேள்வின்னு சொல்லிட்டு ரியாஸ் குரான் எழுதியிருக்காரு. சோ மச் நிறைய ஒரு அர்த்தங்கள் இருக்கு
எவ்வளவு விஷயங்கள் நுணுக்கமான மைன்யூட்டான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்வேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர்ல இருக்கு நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஹர்ஷடி சில்வாக்கும் எஸ்ஜேபிக்கும் ஒரு முருகல் போயிட்டு இருக்கு. என்னப்பா பகல்ல ஒன்று சொல்றீங்க நைட்ல ஒன்று சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சைட்ல வேற. ஹர்ஷடி சில்வா அமெரிக்காவில் இருந்துட்டு போஸ்டா போட்டுட்டு இருக்காரு. சில பேர் கவர்மெண்ட் சைடுக்கு தாவ போறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் இருக்கு. கவர்மெண்டால எங்களால முடியாதுப்பா, ஏதோ சம்திங் என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி, யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேப்பா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற மாதிரி கதை அடிபட்டு இருக்கு. இதுல என்னன்னா இப்போ நாட்டில் இருக்கிற எரிபொருள் கூட ஆகஸ்ட் வரைக்கும் தான் இருக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் கேஸ் எரிபொருள் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையானதை வந்து நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கோரிக்கையில வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சும்மாவாச்சும் எரிபொருள் பிரச்சனைகள்ல நம்ம நாடு திரும்ப வந்து மாட்டிக்குச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இப்போ வாகன இறக்குமதியினால வந்து பல பேர் அவதிப்படுவாங்க. ஏன்னா நிறைய பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கூட சொல்லியிருக்காங்க வாகனத்துக்கு கூட விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், ஏதோ சம்திங் நடக்குது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து காலையில் கழனி வனவாசல பகுதியில் வந்து இடம்பெற்ற ஒரு ரயில் தடம் புரள்வு. அதாவது வந்து இன்னைக்கு காலையில் 3:25க்கு பொல்காவலையில் இருந்து இந்த ட்ரெயின் வந்து கழுத்துறை நோக்கி பயணிச்சு வந்துட்டு இருந்த ட்ரெயின் வந்து அந்த கழனிய வனவாசல உணுப்பிட்டி அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெட்டி தடம் புரண்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 10 பேர் வந்து காயமடைஞ்சு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. இதில் என்னென்னா தண்டவாளத்தில் இருந்த கம்பியை வந்து யாரோ அதை கலட்டி, ஆணி அதில் உள்ள கம்பியெல்லாம் கலட்டி இரும்பு கடைக்கு கொடுத்ததாக சில விஷயங்கள் வந்து வெளியாக இருந்துச்சு. அதை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேலியகொட போலீசாரினால் ஒரு சந்தேக நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் வந்து கடுமையான போதைப்பொருள் பாவனைக்கு உள்பட்டவர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ரயில் தண்டவாளத்துலலாம் போய் கை வச்சு அங்கே உள்ள ஆணியெல்லாம் பிடுங்குறீங்கன்னா அந்த ரயில் ரொம்ப மெதுவாக போனதுனால விஷயம் முடிஞ்சுது. அந்த ரயில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்துச்சுன்னா அந்த பெட்டிக்குள்ளே இருந்தவங்களோட நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ டேஞ்சரான விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்கப்பா. இப்படி இருக்கும்பொழுது நம்ம நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இப்போ வந்து பாதுகாப்பே கிடையாது. என்னன்னா இது ஒரு சரியில்லாத விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கு என்ன சரி ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி சட்டத்தரணியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சட்டத்தரணியும் அந்த எஸ்எல்பிபியினுடைய ஊடக பேச்சாளருமான சட்டத்தரணி மனோஜ் கமகே வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அன்னைக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தார். அந்த டைம்ல நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தாங்க, பொதுமக்கள் இருந்தாங்க. சும்மாவாச்சும் அவங்களால மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அன்னைக்கு உயிருக்கு ஏதாச்சும் தீங்கு விளைவிக்கப்பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறதும், அண்மையில இந்த கவர்மெண்ட் ஆட்சி ஏற்றதன் பின்பு அவருக்கான பாதுகாப்பை வந்து குறைச்சாங்க, இதனாலே அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட இந்த அண்மை காலமாக நம்ம நாட்டில் வந்து மர்மமான கொலைகள் வந்து இடம்பெற்று வந்துட்டு இருக்கு. இதனால முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு, அவருக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு இதை போட்டிருக்காரு. இதுக்கிடையில நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முதல்வர் தலைமை செயலகத்துக்கு போயிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருப்பார். நான் நினைக்கிறேன் பிஹைண்ட் வுட்ஸில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. அவர் நிறைய ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருக்காரு. இந்த ரிக்வெஸ்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கே திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும் எங்களுடைய இனம் அழிக்கின்ற போது அதை வேடிக்கை பார்த்த ஒன்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அந்த நேரத்திலே தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அண்ணா அந்த நேரத்திலே உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய வழிகளை அதிலே பல பேர், முக்கியமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானார்கள் இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது நான் பேர் சொல்ல விரும்பாதவர்களாக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாட்டு அரசியலிலே வாக்கெடுப்பதற்காக மட்டும்தான் அந்த விடயங்களை பாவிக்கிறார்கள். அவை மனப்பூர்வமாக நீங்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் எங்களுடைய உயிர் போனாலும் என்னுடைய தலைவனுடைய எங்களுடைய போராளிகளுடைய ஆன்மாக்கள் அவற்றை மறக்காது. எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் சிதைக்கப்பட்டது, காட்டி கொடுக்கப்பட்டதுன்றது வெளி. அந்த வெளியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையில எங்கேயுமே பாவிக்கல. தன்னுடைய வாக்குகளை பெறுவதற்காக எங்களுடைய வழியை எங்கவுமே பாவிக்கல. ஆனால் சீமான் அவர்கள் அதை பாவிப்பதை தவிர தமிழக மக்களுக்கு வேறு எதுவுமே செய்யவில்லை. குறைந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்து ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற எங்களுடைய மக்களை
4 தடவை சந்தித்து உணவு கொடுத்ததாக வரலாறு இல்லை சீமான். ஆனால் அதே இடம்பெயர்ந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை இவர் தன்னுடைய அரசியலுக்காக பெற்றிருக்கிறார். பெற்றும் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இவர் இப்படியே தொடர்ந்து செல்வாராக இருந்தால் இவருடைய மகன் அமெரிக்காவிலே படிக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் படுமோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் தான் நான் இவரை அரசியல் எதிர்க்கிறேன். தனிப்பட்ட ரீதியாக எந்த கோபமும் அவர்கள் இல்லை. அதுதான் நான் முதலே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மனநோய்களில் பல விதங்கள் இருக்கிறது. டிலூஷன், ஹலுசினேஷன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஹலுசினேஷன்ன்றது ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோனை பார்த்தால் யானை மாதிரி தெரியும். மேபி அப்படி மாறி வேறு யாரோடையும் இருந்து அவருக்கு ஹலுசினேஷன் இருக்கிறபடியால் அப்படி அவர் சந்தித்தாரோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இவர் மேபி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அவர் தலைவரை சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். அதற்காக அவர் எனக்கு துவாக்கு சுட பயிற்சி தந்தார், அவர் எனக்கு மான்கறி வத்தல் போட்டு தந்தார், ஆமைக்கறியை வீட்டை கொண்டு போக சொன்னார் என்றதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விடயம். ஆமைக்கறி சம்பந்தமா சொன்னீங்க 300 கிலோ கொடுத்தாங்க. ஆமா. ஒரு ஆமையோட வெயிட் எவ்வளவு? சாதாரணமாக ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. அப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கும். அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. இப்போ ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்லுவார்கள் இந்த சாப்பிட்ட கோப்பையில் நக்குவதண்டு, அப்படி ஒரு சொட்டு ஆமை இறைச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறெல்லாம் அது தமிழ் யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். அப்போ அவ்வளவு வெற்றிடத்தை யார் நிரப்புகிறார்களோ அது எங்களுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் நிரப்பலாம், அல்லது புதிதாக ஒருவர் நிரப்பலாம். ஆனால் சீமான் நிரப்ப போவதில்லை. சீமான் தனக்கு தானே நிரப்பிக் கொண்டாலே ஒழிய அந்த வெற்றிடத்தை நிரப்ப போவதில்லை. ஆகவே 6வது ஒருவர் அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற போது தற்போது மக்களால் அதிகமாக நேசிக்கப்படுகிறது முதலமைச்சர் விஜய். ஆகவே அந்த வெற்றிடத்தை நிரப்புவாரா இல்லையா என்பதை அவர் தமிழீழ மக்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை பார்த்து தான் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கும். விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களோட இருந்த அந்த 9 பேரும் என்னென்ன துறையில் அமைச்சர்களாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இன்னும் பல தமிழக செய்திகளோட நம்ம நாளை காலையில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ கேஸை நீங்கள் பாருங்கள், கேஸெல்லாம் விலை கூடி போயிருக்குப்பா. நான் சும்மா யோசித்தேன் இன்னைக்கு, ஏதோ நமக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் எல்லாமே விலை கூடி போய் தான் இருக்குது. அரிசி விலை கூடி தான் இருக்குது, கேஸ் விலை கூடி இருக்குது, இன்றைக்கி பெட்ரோல் விலை கூடி போயிருக்கு, ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா விலை கூடி போயிருக்கு. ஆனால் நம்ம யாருமே பெருசாக அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். என்னென்னா இந்த ஆட்சியினுடைய லீடர், இந்த லீடரோட முகத்துக்காக யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஒரு அளவு பொறுமையாக போவாங்களா மக்கள்னு தெரியல. அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, ஆட்சி உங்களோட கையில் இருக்குது, அதிகாரம் உங்களோட கையில் இருக்குது. ஒரு பக்கம் மிடில் ஈஸ்டில் நடக்கிற யுத்தம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிட்வா சூறாவளி, இந்த 2-3 நாட்கள் பெய்த மழையால் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில வடமேல் மாகாணத்தில் புத்தளம் நகரம் அதிகமாக மூழ்கடிக்கப்பட்டிருந்தது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கும்போது திரும்ப ஒரு அடி விழுகிற மாதிரி இயற்கை அனர்த்தங்களாலும் அப்படி இப்படியும் வரும்போது ஏதோ சம்திங் இந்த கவர்மெண்ட்டுக்கு ரன் ஆகிறதுக்கு ஏதோ டைம் சரியில்லையா, இல்லைனா விட மாட்டேங்கிறாங்களா, என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ என்னமோ நடந்துட்டுருக்குன்னு மட்டும் நான் சொல்வேன். டீப்பாக சொல்லணும்னா இன்னொரு டைட்டில் நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி சம்திங் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? ஆமாங்க, அப்படித்தாங்க எனக்கும் தோணுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.